வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கும் விசேட தினம் நாளை. நாட்டில் 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு. அரச மருந்தாளர்கள் சங்கம். நாட்டிற்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. தாய்லாந்தில் விமான விபத்து 6 பலி. இனி விரிவான செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் விசேட தினமாக நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை வீடுகளுக்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் குறித்த காலப்பகுதிக்குள் வாக்காளர் அட்டைகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் தமக்குரிய அஞ்சல் அலுவலகத்திற்கு சென்று அடையாளத்தை உறுதிப்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இம்மாதத்தின் கடந்த 4 வாரங்களில் மட்டும் 1,50,000 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி இந்தியாவில் இருந்து அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர். மேலும் பிரித்தானியா, ரஷ்யா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், சீனா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் இருந்தும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். இந்த ஆண்டு இதுவரை நாட்டிற்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,66,596 ஆகும். நாட்டில் 120 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அரச மருந்தாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மருந்து உற்பத்தி தொடர்பான நிபுணத்துவம் கொண்ட தரப்பினரின் பற்றாக்குறையின் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் துஷாரா ரணதேவ தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பல பரிந்துரைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் அவை தொடர்பில் கலந்துரையாடுவதற்கேனும் தற்போதைய சுகாதார அமைச்சர் தயாராக இல்லை என அரச மருந்தாளர்கள் சங்கத்தின் தலைவர் துஷாரா ரணதேவ தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். காசாவில் கடந்த 8 வாரங்களாக நீடிக்கும் உதவி தடையின் காரணமாக அந்த பகுதியில் அனைத்து உணவு தொகைகளின் கையிருப்பு முற்றிலும் முடிந்துவிட்டதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்ட அமைப்பு அறிவித்துள்ளது. காசா மக்களுக்கு தங்களின் கடைசி உணவு தொகையை வழங்கியதை உலக உணவு திட்ட அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளது. இவை சில நாட்களில் முற்றிலும் முடிந்துவிடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காசா உலக உணவு திட்டத்தின் உதவியை 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் நம்பி இருக்கின்றனர். இந்த உதவி தடைப்பட்டால் அவர்களுக்கு மாற்று வழி எதுவும் இல்லை என அந்த அமைப்பின் பாலஸ்தீன பிரதிநிதியான அண்ட்ரோயின் ரெனாட் தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் உணவு, மருந்து, எரிபொருள் உள்ளிட்ட அனைத்து உதவி தொகைகளையும் காசாவுக்குள் அனுப்புவதை இஸ்ரேல் முழுமையாக தடுத்துள்ளது. இது 2024ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் வெளியிட்டுள்ள மனிதாபிமான உதவியை அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவை மீறுவதாக உள்ளது என உலக உணவு திட்ட அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு தற்காலிகமாக இடம்பெற்ற 2 மாத போர் நிறுத்த காலத்தில் சேமிக்கப்பட்டிருந்த உணவு தொகைகள் பெரும்பாலும் முடிந்துவிட்டதாகவும் சந்தையில் கிடைக்கும் மீதமுள்ள சில உணவுப் பொருட்களின் விலை 1400% வரை உயர்ந்துவிட்டதாகவும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் பயிற்சி விமானம் ஒன்று கடலில் வீழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்த 6 பேரும் அந்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெங்கோக்கில் இருந்து தென்மேற்கே 130 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடலில் பாரசூட் பயிற்சிக்காக சோதனை ஓட்டம் மேற்கொண்ட போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.